ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம டேஸ்டியான ஒரு ஹைதராபாதி ஸ்டைலில் ஒரு மிக்ஸ்ட் வெஜிடபிள் கிரேவி. இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, தந்தூரி, நான், புலாவ் எல்லாத்துக்குமே செம டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் சூப்பரான கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹைதராபாதி மிக்ஸ்ட் வெஜ் கிரேவி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். காய்கறிகள் இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டைசஸாக வெட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி கேரட் கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு சின்ன சைஸ் கேரட்டை. பீன்ஸ் வந்துட்டு ஒரு 4-5 பீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நீள துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன். சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி காலிஃப்ளவரும் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா பன்னீர் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது போக கொஞ்சமா பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கர்ல இந்த காய்கறி எல்லாம் மட்டும் போட்டுக்கலாம். பன்னீரை விட்டுட்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. இந்த பட்டாணியும் இதுலயே சேர்த்திடலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த காய்கறி எல்லாம் நம்ம ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போறோம். நீங்க இந்த மாதிரி குக்கர்ல தான் வைக்கணும் இல்ல, நீங்க சாதாரணமா பாத்திரத்துல போட்டும் வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல போட்டு வேக வைக்க போறேன். ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா வெண்ணெய் ஏதாவது சேர்த்திக்கோங்க. இதுல ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 6-7 முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்திடலாம். ஒரு 7-8 பல், பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 7-8 பல் போடுங்க. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன் நான். என்ன பூண்டு சேர்த்துடல. அதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த நெய்யில் வந்துட்டு வதக்கிடலாம். இந்த நெய் வெண்ணெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிரியமோ அது போட்டுக்கோங்க. ஃப்ளேம் லோ பண்ணி வச்சு இது கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு குக்கர்ல ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இது வந்துட்டு 3/4 பங்கு வெந்திருக்கு. அதாவது ஒரு விசில் வந்த உடனேயும் நீங்க வந்துட்டு அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி வெளியில எடுத்துருங்க. இல்லைன்னா ஓவர் குக் ஆன மாதிரி ஆயிரும். இப்போ இது வந்துட்டு வெந்திருக்கு, ஆனா ஓவரா வேகல, அந்த அளவுக்கு வெந்திருக்குது. பாருங்க, உருளைக்கிழங்கு இல்லாமல் இப்படி கட் பண்ணா கட் ஆகும், ஆனா ரொம்ப ஓவரா குக் ஆகல. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். இது ஆறட்டும். இப்போ அதே பேனை திருப்பியும் நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் பொரியுது. இப்போ இந்த சைட்ல ஒரு ஆனியன் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன், வெங்காயம், அதையும் இந்த சேர்த்துலாம். நல்லா பொடியா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு போறோம். நல்லா கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு இடையில நம்ம வதக்கணும்ல இந்த தக்காளி எல்லாம், அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ரெடியா இருக்கும். பாருங்க, வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேமை வந்துட்டு நல்லா லோ பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துறேன். நான் வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லேசா எண்ணெயில பரட்டி விடலாம். இது ரொம்ப நேரம் எண்ணெயில வதக்க கூடாது, அப்புறம் தீஞ்சு போயிடும். இது லேசா வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த தக்காளி எல்லாம் விழுது, அதை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதுல சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளி பேஸ்ட், இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கோம்ல இந்த காய்கறி எல்லாத்தையும் இதுல அந்த தண்ணியோடவே சேர்த்திக்கோங்க. வெட்டி வச்சிருக்கோம்ல பன்னீர் கியூப்ஸ், அதையும் இதுல சேர்த்திடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். நம்ம ரொம்ப திக்கா இருக்குல்ல, இப்போ பார்க்க கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதுல இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் இந்த மசாலாவோட சேர்ந்து கொஞ்ச நேரம் வேகணும். ஒரு 7-8 நிமிஷம் இது வந்துட்டு அப்படியே லோ ஃப்ளேம்ல வேகட்டும். நம்ம மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வேக விடலாம். வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம். ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, ஒரு 2 பச்சை மிளகாவை லைட்டா கீறி வச்சிருக்கேன், அந்த 2 பச்சை மிளகாவை போட்டுடலாம். கொஞ்சமா கசூரி மேத்தி, அதையும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இதுக்குள்ள போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலை, கொஞ்சமா இஞ்சி இந்த மாதிரி நீள் துண்டுகளை நறுக்கி வச்சிருக்கேன், அதுல இருந்து கொஞ்சமா போட்டுக்கலாம்.
இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில். திருப்பி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் 2 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும். அப்புறம் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா நம்மளோட ஹைதராபாதி ஸ்டைல் மிக்ஸ்ட் வெஜ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.